எப்போவுமே ஸ்டாலினை திட்டணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாலின் நல்ல விஷயம் செஞ்சு அவரை பாராட்டணும். 2-3 நல்ல விஷயத்தில் ஸ்டாலினை நான் பாராட்டியிருக்கேன். ஏன்னா அவர் எப்போதுமே திட்டணுங்கிறது வந்து நம்ம கொள்கை இல்லை. தகுதியின் அடிப்படையில் தான் பேசணும். அந்த திமுககாரன்லாம் வந்து இந்த திராவிட இயக்கக்காரன் அவ்வளோ வேணும் தேச துரோகிகளாக எதிராக பேசிக்கிட்டு இருக்கான். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கான் சில பேர். அந்த அரசியல்வாதிக்கெல்லாம் சொல்லி நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கவலை இல்லை, நீ தேசத்துக்கு துரோகம் பண்ணுற அளவு பேசு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டாந்து மக்களே செருப்பால் அடித்து உங்களை விரட்டுற மாதிரி பண்ணுறாங்க பாரு. தைரியம் இருந்தால் பேச தொடர்ந்து அதுதான் சரி. ஆனால் திமுக சார்பில் பேரணி வைக்கிறாரு ஸ்டாலின். போரை ஆதரித்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து பேரணியிட போகிறாரு. இது ஸ்டாலின் வார்த்தையோட உதட்டிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் திராவிட இயக்கமே பிரிவினவாத இயக்கம். உங்கள் ஈவேரால் ஆரம்பித்ததுலேருந்து நாட்டை பிரிவினைப்படுத்துறதுல தான் பேசினார். உங்கள் ஈவேரா பேசினதை வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடியை ஏற்றினார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா தனி நாடுங்கிறத உங்கள் அண்ணா கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே அதை மாற்றிக்கொண்டு மாநில சுயாட்சினார். உங்கள் அப்பா மாநில சுயாட்சி என்பார். இலங்கை தமிழர்களுடன் போரிட்டு விட்டு நமது இந்திய இராணுவம் வரும்போது என் தமிழனை கொன்ற இந்த இந்திய இராணுவத்தை வரவேற்க நான் விமான நிலையத்துக்கு போக மாட்டேன்னு ஊரை அமர்த்தினார். அந்த தமிழங்களை கொன்னதே அவர் தான். சோனியா காந்தியை வச்சுக்கிட்டு அங்கே லட்சமாக தமிழர்களை கொண்டுக்கிட்டு இருக்கான் ராஜபக்சே. அந்த டைமில் உண்ணாவிரதம் இருக்கேன்னு ஊரை ஏமாற்றிட்டு தமிழர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் கருணாநிதி. அதனால் இராணுவத்தையும் வர வைக்க மாட்டேன்னாரு. அப்படி பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்களே பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு எதிரானவர்கள். ஆனால் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய போரில் தாய்நாட்டை ஆதரித்து பேரணி நடத்துவது மிகவும் மிக மிக பாராட்டக்கூடிய விஷயம். ஸ்டாலினுக்கு இந்த விஷயத்தில் எங்கள் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆனால் ஸ்டாலினுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தவங்க இருக்காங்களே 3 பேர், இந்த திருமாவளவன், இந்த வைகோ, 2 பேரையும் கூட்டணி விட்டு வளர்க்கணும். பாஜக அதிமுக கூட்டணியில் அவங்கள சேர்க்க மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. கூட்டணி விட்டு 2 பேர்த்தையும் வளர்க்குங்க, சொல்லியே வளர்க்குங்க. போர் வரும் சமயத்தில் நாட்டுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கும் தேச துரோகிகளாக இருப்பதால் இவர்கள் இருவரையும் திமுக கூட்டணியிலிருந்து விலக்கி வைக்கிறது. வருங்காலத்தில் இவர்களுடன் எந்த கூட்டணியும் திமுக வைக்காது. சொல்லுங்கள், இன்னொரு மாலை வந்து போட்டுடும். இதுக்கே உங்களுக்கு மாலை போடணும். நாட்டுக்கு ஆதரவாக நீங்கள் ஊர்வலம் நடத்துகிறது, இன்னொரு இது போடுங்க. 2 மாலையாக நானே வந்து போடுறேன். காரணம், அயோக்கியர்கள் நாட்டில் நிலைச்சு இதாகிட்டாங்க. நீங்களாச்சும் நல்ல விஷயத்திற்காக பேரணி நடத்துகிறீர்கள் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நாங்கள் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி. அடுத்தது எஸ்ஆர்எம் காலேஜ் இங்கே இருக்குது. பாரிவேந்தர் அவர் தான் அவருடைய வேந்தர். அவருடைய கல்லூரியில் உதவி பேராசிரியராக ஒரு லேடி இருக்காங்க, ஒரு பெண். அவங்க போர் ஆரம்பித்ததுலேருந்து ட்விட்டர்லேயும் இதுலேயும் யூடியூப் இதுங்களெல்லாம் சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் இந்தியாவுக்கு எதிராகவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தேர்தல் ஸ்டண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க. அடுத்த தேர்தல் இப்போ வரப்போகுது, 24 தான் தேர்தல் நடந்தது. 2029 வரக்கூடிய தேர்தலுக்கு இப்போ போய் சண்டை போடணுமா? இதை போய் தேர்தல் ஸ்டண்ட் ஆக்கணுமா? மத்திய அரசாங்கத்துக்கு அது என்ன அவசியம் இருக்கா? அப்பாவி மக்களை பாகிஸ்தானில் தாக்குறாங்களாம். அவனே சொல்லலை அப்பாவி மக்களை தாக்குறாங்க. பாகிஸ்தானே சொல்லலை, பயங்கரவாத இலக்குகளை தாக்குறாங்கன்னு தான் அவனே சொன்னான். ஆனால் இங்கே இருந்து இந்தியாவின் மண்ணில் விளையும் சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருக்கும் ஒரு பெண், வெக்கம் இல்லை உங்களுக்கெல்லாம்? நாட்டுப்பற்று இல்லாதவன் மனிதனா? எப்படி எந்த இதில் வந்துக்கிட்டு நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக அந்த இதை போடுவீங்க ஒரு போர் காலத்தில்? அதனால் கரெக்டாக பாரிவேந்தர் என்ன அடித்தார், சஸ்பெண்ட் பண்ணார். சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏன்னா பாரிவேந்தர் தேசபக்தி மிக்கவர். அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவரோட நெருங்கி பேசியிருக்கேன். அவருடைய இதே வந்து தேசத்துக்கு ஆதரவாக உள்ளவர். அவருக்கு திமுகலாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து தேச துரோகிகள் அப்படின்லாம் நினைப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேள்விப்பட்ட உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. பாரிவேந்தருக்கு வாழ்த்துக்கள். அந்த லேடியை டிஸ்மிஸும் பண்ணணும். இனிமேல் எந்த ஒரு நிறுவனமும், தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனம் அந்த லேடியை வந்து உங்கள் இதில் சேரக்கூடாது. ஏன்னா நாட்டுக்கே பற்றில்லாத ஒரு பெண் அவங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு இதுவாக விசுவாசமாக இருப்பாங்களா? நல்லா யோசிச்சுக்காங்க.
அதனால் அந்த பெண்ணுடைய பேச்சுக்கு நடவடிக்கை எடுத்த பாரிவேந்தருக்கு நன்றி. அந்த பெண் தமிழ்நாட்டிலே எதுலேயுமே எந்த ஒரு நிறுவனத்திலும் சேரக்கூடாத அளவுக்கு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்த கருத்து.